இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நிறைய பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. நீங்கள் உழற்பூமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிட்ல ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருந்தோம். எனக்கு ஃப்ராங்காக சொல்கிறா வண்டி ஓட்டவே தெரியாது. ஒரு லேடியாக இருந்து இந்த வேலை தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டவங்க இருக்காங்க. ஒரு வெற்றி பாதையை நோக்கி வந்த பிறகு முன்னாடி பேசணுங்களா இப்போ மாற்றி பேசுகிறாங்க. நவீன உழவர் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், நம்ம உழவர் பூமியோட அவங்களோட பாட்லிங் பிளான்ட்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நம்ம நவீன உழவர் சேனல் எப்பவுமே ஒரு ரீவிசிட் போவோம். குறைஞ்சது ஒரு வருடம் கழித்து 2 வருடம் கழித்து ரீவிசிட் போவோம். அதாவது நம்ம முதல்ல அவங்களை பார்த்ததுக்கும் இப்போ என்ன வளர்ச்சி அடைஞ்சாங்க பார்க்கறதுக்கும். இங்கே 6 மாதத்துலேயே வந்திருக்குன்னா டெஃபினட்டாக ஒரு காரணம் இருக்குது. நான் ரீசெண்டாக திரு வெற்றிவேல் அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னாங்க, இந்த ஒரு உழவர் பூமி இந்த ஒரு குறுகிய காலத்தில் இந்த கொரோனா காலத்திலையும் நிறைய பேரோட லைஃப்பில் இம்பாக்ட் உண்டு பண்ணியிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கொரோனா காலத்தில் பெரிய நிறுவனங்களே பால் கொள்முதலை நிறுத்திட்டாங்க. பட் அவ்வளோ டஃப்பான காலத்திலையும் உழவர் பூமி மாட்டு பண்ணையாளர்கள் எங்கெங்கெல்லாம் மாடுகள் பால் ஊற்றினாங்களோ சரியான விலை, அதோட அதிகமான விலையை கொடுத்து ஒரு இடத்துல பால் நிறுத்தாமல் கொள்முதல் பண்ணாங்க. அங்கே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்க. அது அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷனில். உதாரணத்துக்கு அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்லையுமே அவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. இங்கே எடுக்கிற பாலை சென்னை முழுக்க சப்ளை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு குடுவாஞ்சேரியில் ஒரு லேடி, ஒரு ஜென்ஸே வந்து ஒரு 50-100 பாட்டில் சப்ளை பண்ணுறது கஷ்டமான இடத்துல அவங்க ஒரு 300 லிட்டர் ஒரு நாளைக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ விஷயம் பாருங்கள். அவங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க. மூணாவது, கஸ்டமர்ஸ்க்கு இடைவிடாமல் கடந்த 1500 நாட்களாக இடைவிடாத டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. இதுபோல் நிறைய இம்பாக்ட் நிறைய பேரோட லைஃப்பில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக அந்த உழவர் பூமின்ற ஒரு நிறுவனத்தினால எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க, அது கூட சேர்ந்தவங்களையும் எப்படி மேலே கொண்டுட்டு வந்திருக்காங்க. உழவராக இருக்கட்டும், ஒரு மாட்டு பணியாளராக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப்பில் கொடுக்கிறவங்களாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், இந்த எல்லாத்தையும் ஒரு சர்க்கிளில் கொண்டு வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கிறத பார்க்க போகிறோம். அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக பார்க்கலாம். வாங்க திரு வெற்றிவேலை சந்திக்கலாம். வணக்கம் திரு வெற்றிவேல். வணக்கம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சில நிறுவனங்கள் வளரும்போது அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தரும். அது மாதிரி ஏன்னா அந்த நிறுவனம் வளரும்போது அவங்க கூட சேர்ந்த பல பேர் சேர்த்து அதை வளர்த்து மேலே கொண்டு வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உழவர் பூமி ரொம்ப தனிச்சிறப்பாக இருக்குது. நாங்கள் எவ்வளவோ பண்ணைகளை, எவ்வளவோ ஃபேக்ட்ரி, எவ்வளவோ நிறுவனங்கள் காட்டியிருந்தாலும் உழவர் பூமி அதில் ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம பேசியிருக்கும்போது சொன்னோம், இந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 3000 லிட்டர் ஆரம்பிச்சது ஒரு 4000+ லிட்டர் போயிருக்கப்போ அவ்வளோ பேர் பால் உங்கள் பாலை விரும்பி வாங்குறாங்க. நீங்கள் அவ்வளோ ஆரோக்கியம் சுத்தமாக தரதுனால. ஸோ இப்போ இந்த 6 மாதத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு நீங்கள் நம்ம பேசியிருக்கும்போது சொன்னீங்க, நிறைய பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு உழவர் பூமி. இந்த டஃப்பான கொரோனா காலத்திலையும் பால் எடுக்கிற இடமா இருக்கட்டும், பால் கொடுக்குற இடமா இருக்கட்டும், கஸ்டமர் பிளேஸாக இருக்கட்டும், நிறைய பேர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து 1500 டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட 1500 டேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா 1500 நாட்களாக நாங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து மில்கை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம், கன்சியூமர்ஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரெஷ் கவ் மில்க் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. பட் அதெல்லாமே தாண்டி நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4000 லிட்டர்ஸ்க்கு மேலே இப்போ நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 4000 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 7,000 to 8,000 டெலிவரிஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஃப்ரெஷ் கவ் மில்க்கு அதிகமான நம்பர்ஸ் டெலிவரிஸ் பண்ணுறது நம்ம தான். இதை நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட சைடில் உழவர் பூமியில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறத நான் பார்க்குறத விட ஏதோ ஒரு இடத்துல நம்ம பண்ணுற இம்பாக்டை வந்து நம்ம அதிகப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். இந்த 1500 டேஸாக இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நிறைய பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. நீங்கள் உழவர் பூமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிட்ல ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 99.9% வந்து டைரக்ட் கன்சியூமர் மாடல் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்கோ இல்லை ஹோட்டல்ஸ்க்கோ அங்கே பெருசாக வந்து நம்ம மில்க் சப்ளை பண்ணுறதில்ல. ஸோ நம்ம டைரக்ட் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒர்க் பண்ணுற டெலிவரி பாய்ஸ், டீலர்ஸ், அவங்களோட சப்போர்ட்டுமே நமக்கு நல்லா இருந்தது. அவங்களுமே இன்னும் பிஸியானாங்க. நம்ம இன்னும் நிறைய நியூ டீலர்ஸ் அப்பாயின்ட் பண்ணோம். புதுசாக நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்தாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸையும் நம்ம நிறைய பேர் ஆன்போர்ட் பண்ணோம். நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம். கோவிட் சிச்சுவேஷனில் வந்து நிறைய இடங்களில் பால் கொள்முதல் பண்ண முடியல, பாலுக்கான நியாயமான ப்ரைஸ் கிடைக்கலன்னு நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் அந்த சமயத்துலையும் எங்களோட அசோசியேட் ஆன எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் நம்ம ப்ராப்பரான ப்ரைஸிங் கொடுத்தோம். அண்ட் அவங்களோட மில்க்கையும் நம்ம ஸ்டாப் பண்ணாமல் ப்ரொக்யூர் பண்ணோம். அண்ட் சின்ஸ் வந்து அந்த டைமில் நமக்கு சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளால் இன்னமும் நிறைய ஃபார்மர்ஸை ஆன்போர்ட் பண்ண முடிஞ்சது. ஃபார்மர் எவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்க, ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கவங்களுக்கு உழவு பூமியால் என்ன நன்மை கிடைச்சிருக்கிறது நேரடியாக பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுற ஃபார்மர் டைரெக்டாக பார்க்க முடியுமா, அவங்களோட ஃபீட்பேக் கேட்க முடியுங்களா? கண்டிப்பாங்க. நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ் தான் ப்ரொக்யூர் பண்ணுறோம். ஒரு வீட்டில் மாடு வச்சுக்கிட்டு பாதி பால் அவங்களுக்கு எடுத்துகிட்டு நம்ம கொடுப்பாங்க. அந்த மாதிரி சின்ன ஃபார்மர்ஸ் தான். கண்டிப்பாக நம்ம அவங்கள மீட் பண்ணலாம். ஓகே, வணக்கம். நாங்கள் மகளிர் குழு மூலயமா 21 வருஷமாக கலந்து எல்லா கம்பெனிக்கும் நிறைய கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 2 வருஷமாக நாங்கள் உழவர் பூமிக்கு பால் கொள்முதல் செய்கிறோம். நாங்கள் நிறைய இடத்துக்கு பால் அனுப்பியிருக்கிறோம். இப்போ 6 மாதமாக உழவர் பூமிக்கு பால் அனுப்புகிறோம். அவங்க வந்து நல்ல ரேட்டு போட்டு தராங்க. கொரோனா காலத்துலேயும் பால் வந்து எடுத்துன்னு போகிறாங்க. பால் கறந்து மகளிர் குழு ஊற்றி அதில் காசு வந்தாக்கா அதை வாங்கி வீட்டு செலவு பார்த்துக்கிறாங்க.
மாட்டுக்கு தினம் மேய்ச்சல் கூட்டின்னு போகிறோம். அங்கே வந்து வைக்கோலை காய வச்சு மாட்டுக்கு போகிறோம். கிராமத்தில் எங்கள் குழந்தைங்க எந்த பால் குடிக்கிறாங்களோ அதே பால் வந்து உழவர் பூமிக்கு சப்ளை பண்ணி உழவர் பூமியிலேருந்து உங்களுக்கு கிடைக்குது. உழவர் பூமி வாடிக்கையாளர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த மகளிர் குழு சார்பாக நன்றி. உழவர் பூமி பால் வாங்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. திரு வெற்றி, ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃபார்மர்ஸ் பார்த்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பண்ணையாளர்கள், ஒரு மாடு 2 மாடு வச்சிருக்கிற கிராமத்து பெண்கள், விவசாயிகள், அந்த இடத்துல வந்து மாடுகள் பால் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்போ அந்த சைடில் நீங்கள் கொடுத்த இம்பாக்ட், அதனால் அவங்க அடைஞ்ச பயன்களை பார்த்தோம். இப்போ பால் வந்துருச்சு, பால் அதிகமாக கொடுத்துட்ருக்கீங்க முன்னோட. இப்போ அடுத்து வேறு எந்த ஒரு மக்கள் மத்தியில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்க? உழவர் பூமி என்ன கிரியேட் பண்ணிச்சு அடுத்த செக்மெண்ட்டில்? சரி, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்பாக்ட் அப்படிங்கிறத நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து மேபி பெரிய கம்பெனிஸ் வந்து மேபி 2-3 மந்த்ஸ் வந்து சேலரி கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே நிறைய கம்பெனிஸ் வந்து ஜாப் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, நிறைய பேர் வந்து வேலை இழந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உழவர் பூமியை பொறுத்த வரைக்கும் அகெயின் இங்கேயும் நாங்கள் மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அண்ட் எல்லாருக்குமே எல்லா நாளுமே வேலை இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்க எல்லா எம்ப்ளாயிஸுமே ரூரல்லேருந்து வரவங்க தான். ஸோ ரூரலில் இருக்க எம்ப்ளாயிஸ், யூத், அவங்கள தான் நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட லைஃப்லேயும் ஒரு நல்ல இம்பாக்டாக இருந்தது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமயங்களில் நிறைய கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தப்போ கூட இவங்க வந்து ஒர்க்குக்கு வந்தாங்க. எங்களால் அவங்களுக்கு வந்து சேலரி எல்லாமே எங்களால் ஆன் டைம் பே பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த விதத்தில் இவங்களோட லைஃப்லையும் நம்ம ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். குட். ஸோ ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொல்லிட்டீங்க. இப்போ பால் போகுது டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப். ஒரு லேடி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தீங்க. 300 சப்ளைலாம் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. கண்டிப்பாக அவங்க இதுக்கு முன்னாடி வேறு ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உழவர் பூமியாக ஒரு வாய்ப்பு கிடச்சி அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்து கண்டிப்பாங்க. அவங்கள பற்றி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாங்க. நாங்கள் இந்த உழவர் பூமியில் டீலர்ஷிப் கொடுக்குறப்பே நாங்கள் டீலர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மில்க் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி இருக்கவங்கள விட, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள விட புதுசாக தொழில் பண்ணணுன்றவங்களாம் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். அப்படி தொழில் பண்ணோம் அப்படிங்கிறத விட எங்கள் சைடில் இருக்க எல்லா டீலர்ஸுமே பணம் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு நல்ல பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்க டீலர்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ கோவிட் டைம்லையுமே எல்லா டீலர்ஸுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீலர்ஸோட சைட்லேயும் சரி, அவங்க கிட்ட இருக்க டெலிவரி பாய் சைட்லேயும் சரி, அவங்களோட சைட்லேயும் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா நானும் அண்ணனும் ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக நாங்கள் டெலிவரி பண்ணிருந்தோம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எங்களால் ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 பாட்டில் கூட டெலிவரி பண்ண முடியாது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியா, அதுவும் ஒரு குழந்தைக்கு அம்மா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 250 to 300 டெலிவரிஸ் இண்டிவிஜுவலாக பண்ணிருக்காங்க. அது உண்மையாகவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம அவங்கள மீட் பண்ணலாம். குட், அவங்கள பார்க்கலாம். வணக்கம் திருமதி திவ்யா. வணக்கம் சார், என் பேர் வந்து திவ்யாங்க. நான் வந்து சென்னையில் கூடுவாஞ்சேரியில் இருக்காங்க. ஓகே. ஸோ எத்தனை வருடமா அந்த உழவர் பூமியில் மில்க் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க? 4 வருஷமா இருக்காங்க. இந்த கம்பெனி ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரையும் நான் டிஸ்ட்ரிபியூட்டராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இந்த உழவர் பூமிக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ உழவர் பூமியில் டிஸ்ட்ரிபியூட்டராக உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்துட்டு இருக்கு? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சரிங்களா, மேரேஜ் ஆகிட்டு வீட்டில் தான் பேபியே இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் தயங்கினேன். ஏன்னா நம்மளால் முடியுமான்றது கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் மேக்ஸிமம் பயங்கர சப்போர்ட். எனக்கு ஃப்ராங்காக சொல்கிறா, வண்டி ஓட்டவே தெரியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது வச்சு தான் இருக்குது. ஏன்னா டெலிவரி பண்ணோன்னா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உன்னால் முடியும், நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. ஆனால் வண்டியே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஓட்ட எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ எந்தெந்த ஏரியாலாம் நீங்கள் கவர் பண்ணுறீங்க? நீங்கள் வர்றது குடுவாஞ்சேரியில் இருக்கிறீங்க. நீங்கள் எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் பால் கொடுக்குறீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கம்மி பாட்டில் தான் போயிட்டு இருந்தது. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரியாவும் நாங்கள் தான் கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், நெல்லிக்குப்பம் ரோடு உள்ள பார்த்தீங்கன்னா காய்ராமேடு எண்டு வரையும் கொடுக்குறோம். நீங்கள் ஆரம்பத்தில் உழவர் பூமியில் ஜாயின் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டராக அப்போ எத்தனை பாட்டில்கள் மாதத்துக்கு ஒரு நாளைக்கு பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டெலிவரி பண்ணுறீங்க? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 70லேருந்து 100 பிட்வீனுக்குள்ளே தான் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400 பாட்டில் கிட்ட போயிட்டு இருக்குங்க. இது எவ்வளவு கடினமான வேலை? உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எளிதாக தெரிஞ்சாலும் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு, உங்களோட ஒரு நாள் வேலையை சொல்ல முடியுமா? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? உழவர் பூமியிலேருந்து எத்தனை மணிக்கு பால் வரும்? நீங்கள் இறக்கி வச்சு நீங்கள் டெலிவரி கொடுத்து அந்த ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள் இருக்கும்? அப்போ பார்த்தீங்கன்னா கம்மியாக போயிட்டு இருக்கிறதுல ஒரே சப்ளை தான் போயிட்டு இருந்தாங்க. மார்னிங் மட்டும் தான் சப்ளை கொடுத்துட்டு இருந்தோம். அது இவ்வளோ பாட்டில் நான் ஒரே அளவு கொடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து காலையில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஸ்கூல் போகிறாங்க.
மெயினாக வந்து நம்ம கொடுக்குற பால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சைல்டுக்காக வாங்குறவங்க இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல அவங்களுக்கு ரீச் ஆகணும்னா கரெக்டாக மார்னிங்கில் முடியாது இவ்வளோ சப்ளைன்றதுக்காக கஸ்டமர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஈவினிங் சப்ளையை மாற்றினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் பாதி மார்னிங்கில் பாதின்னு சப்ளையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்போ ஈவினிங் சப்ளைவே பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பாட்டில் ஒன்றா கொண்டு போக முடியாது. ஏன்னா இது கூலிங் இஷ்யூ இருக்குது, கண்ணாடி பாட்டில் கேரி பண்ண முடியாமல் நடுவில் பிரேக் ஆகல சான்ஸ் இருக்குது. அதனால என்ன பண்ணுவேன், ஈவினிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 டைம் போயிட்டு வருவாங்க. கம்மி நான் எவ்வளோ பாட்டில் கேரி பண்ண முடியும்னா 50லேருந்து 60க்குள்ளே ஒன்ஸ் ஒரு டெலிவரி. இந்த வண்டியில் சொல்கிறீங்க, இந்த வண்டியில் மொத்தமாக 60 பாட்டில் கிட்ட வச்சுருவீங்க. மொத்தமாக 60 பாட்டில் கிட்ட டெலிவரி கொண்டு போவாங்க. நார்மலாகவே ஒரு டெலிவரி பாயை எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே யாராலுமே பண்ண முடியுங்க, முடியாதுங்க. ஆனால் அதே ஜென்னாக இருந்தாலும் அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் நானே அந்த 60 பாட்டில் கிட்ட இந்த வண்டியில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை தரம் எவ்வளோ உயர்ந்திருக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க. உங்கள் பொருளாதாரம் எப்படி உயர்ந்திருக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய ப்ராப்ளம்ஸ் கஷ்டம்லாம் இருந்தது ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஆனால் இது எடுத்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு கண்டிப்பாக இப்போவும் நான் அடித்து சொல்வேன், என்னுடைய வாழ்க்கை தரம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம், ஸ்டாப்பே இல்லைன்னு சொல்லலாம். ரொம்ப உங்கள் மாதிரி சந்தோஷம் தெரியுதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கடினம். என்னதான் நீங்கள் எஃபோர்ட் போட்டாலும் வீட்டில் உள்ளவங்க பண்ணுற மாரல் சப்போர்ட், அவங்களோட ஃபிசிக்கல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் இல்லை உங்கள் இல்லத்தார்கள் வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி உங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணுறதுக்கு? நான் உண்மையாக சொல்ல விரும்புகிறேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டை தவிர வேறு யாரும் சப்போர்ட் பண்ணலங்க. அவங்க எல்லாருமே ஒரு லேடியாக இருந்து இந்த வேலை தேவையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டவங்க இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு லேடி டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னா எனக்கு தெரியல. அதுவும் மில்க் டெலிவரி பண்ண தான் நானே பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டால் என்னால் முடியும்னு இது எடுத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி வந்த பிறகு இப்போ முன்னாடி பேசணுங்களா இப்போ மாற்றி பேசுகிறாங்க. உண்மை அதான். இப்போ என்ன சொன்னாங்க, எனக்கு அப்போவே தெரியும் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பாக உழவர் பூமிக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குங்க. நான் எனக்காக மட்டும் இந்த நன்றி சொல்லலை, எல்லாருக்காகவுமே. எப்படின்னா மில்க் கொடுக்குற ஃபார்மராக இருக்கட்டும், உழவர் பூமியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், எனக்கு கீழே வேலை செய்கிற டெலிவரி பாய்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்காகவும் எல்லாருடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்கும் ஒரு ஊன்றுகோலாக நிற்குதுன்னா அது கண்டிப்பாக உழவர் பூமி தாங்க. ஏன்னா இந்த ஒர்க் எடுத்து ஒரு சிலர் எல்லாரும் யோசிப்பாங்க, மில்க் எடுத்து பண்ணி நம்மளுடைய வாழ்வாதாரம் முன்னேறுமான்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக அது மற்ற ப்ராடக்ட்டில் கிடைக்குதா இல்லையா தெரியல, கண்டிப்பாக உழவர் பூமி வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க. என்ன காரணம்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மைண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், ஏன்னா அதெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் கண்டிப்பாக இது எடுத்து பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் பண்ணாங்க. இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், பால் கறக்கிற இடத்துல பண்ணையாளருக்கு என்ன லாபம் பார்த்தோம், உள்ள வேலை பார்க்குற ஒரு வேலையாளருக்கு என்ன வாழ்க்கை தரம் பார்த்தோம், இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது, உங்களுடைய இதை பார்த்தோம். இப்போ அந்த தரம் கரெக்டாக கொடுக்கறதுனால தான் கஸ்டமர் ரிட்டர்ன் ஆகிறாங்க. இப்போ வாடிக்கையாளரோட ஃபீட்பேக் நான் ஆசைப்படுறேன். உங்ககிட்ட வந்து பல வருடம் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, எனக்கு ஒரு 2 வாடிக்கையாளர் காட்ட முடியுமா, அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபைடாக பால் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் எடுத்து எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாங்க. இப்போ நான் டெலிவரிக்கு தான் போகிறேன், வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேம் உங்கள் பேர், இது எந்த ஏரியா மேம் சென்னையில்? சார் நான் செல்வராணி, இங்கே குடுவாஞ்சேரியில் இருக்கோம் நாங்கள். உழவர் பூமியில் திவ்யான்ற ஒரு டீலர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஒரு குழந்தைக்கு தாயாக இருந்து 300 வீடுக்கு மேலே பால் சப்ளை பண்ணாங்க, ரொம்ப போல்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், உங்ககிட்ட வாங்குற வாடிக்கையாளர் யாராச்சும் காட்ட முடியுமான்னு. ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க சொன்னாங்க உழவர் பூமி. உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படி உழவர் பூமி பற்றி தெரிய வந்துச்சு, உங்கள் பால் குவாலிட்டி எப்படி இருக்குது, அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஆக்சுவலாக பேம்ப்ளெட்ஸ் முதல்ல பார்த்தேன்னா அந்நேரம் எனக்கு பசும்பால் கிடைக்குதுங்கிறதே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. குடுவாஞ்சேரியில் பசும்பால்ங்கிறப்ப சரி ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணப்போ குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக நாங்களாம் சவுத் சைடில் அந்த பசும்பாலே குடிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு இங்கே வந்துட்டு பாக்கெட் பாலுங்கிறது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்களால் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் வாங்குறீங்க மேம்? சார் நாங்கள் 1.5 லிட்டர்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். அது கரெக்டாக நமக்கு பசங்களுக்கு எல்லாம் நைட்டு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த்தியாகவும் இருக்குது. நமக்கு பார்க்குறப்பே பால் காய்ச்சிறப்பே அது தெரியுது எவ்வளோ பியூராக இருக்குது அப்படின்னு. என்ன டைம் டெலிவரி பண்ணுறாங்க, சர்வீஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? சார் ஈவினிங் எப்பயுமே டெலிவரி பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்ல சர்வீஸ். இந்த கொரோனாலையும் சரி, இல்லை வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் எதுனாலும் சரி, ஒரு நாள் ஒரு தடவை கூட லேட்டாக வந்தாங்க இல்லை பால் வரலை அப்படிங்கிற இது கிடையவே கிடையாது. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
மேம் வணக்கம் மேடம். எஸ் வணக்கம் மேம் உங்கள் பேர் இது எந்த ஊர் சென்னையில் எந்த ஏரியா மேம்? என் பேர் ராணி, நான் இங்கே குடுவாஞ்சேரியில் இருக்கேன். ஓகே மேம். நான் உழவர் பூமியை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது நான் கேட்டிருந்தேன். உழவர் பூமியில் முதல்ல இருந்து பால் வாங்குற கஸ்டமர்ஸை காட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து உழவர் பூமி ஆரம்பித்து முதல்ல இருந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 4-4.5 வருடமாக அவங்ககிட்ட பால் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி அவங்கள பற்றி தெரிய வந்துச்சுமே? ரொம்ப வருடமாக வாங்கிட்டு இருக்கீங்க. எப்படி அவங்கள பற்றி தெரிய வந்துச்சு மேம் உங்களுக்கு? ஆக்சுவலாக மிஸ்டர் வெட்ரின்றவர் வந்து டோர் டு டோர் வந்து கேன்வாஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் டெனண்ட் கீழே இருந்த டெனண்ட் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டாங்க. சரி அது நல்லது தானே ஆகிட்டு நானும் வாங்க ஆரம்பிச்சேன். ஓகே மேம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? 4 இயர்ஸாக வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பால் குவாலிட்டி எப்படி இருக்குது? அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சர்வீஸும் ரியலி தே ஷுட் பி அப்ரிஷியேட்டட். மேம் ரொம்ப நன்றி மேம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப உங்களுக்கு கருத்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நாளாக வாங்கிட்டு இருக்கீங்க. நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். திரு வெற்றி ரொம்ப நன்றி. நான் கேட்டதுக்காக உங்களுடைய எல்லா சைக்கிளையும் காட்டினீங்க. நீங்கள் பால் வாங்குற இடத்துல இருந்து அந்த பால் போய் சேர்ற இடம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலையும் என்னென்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்க, அவங்களுடைய ஒவ்வொரு இடத்தையும் அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்திருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாக காட்டினீங்க. மகிழ்ச்சியாக இருந்ததெல்லாம் பார்க்கறதுக்கு. நம்ம முதல் பதிவில் ஒரு 6 மாதம் முன்னாடி நம்ம பேசும்போது உங்களுடைய பேட்டியில் சொல்லியிருந்தீங்க அடுத்தடுத்த ப்ராடக்ட் இனிஷியேட் பண்ண போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய ஒரு 5-6 ப்ராடக்ட் சொல்லியிருந்தீங்க, பை ப்ராடக்ட் சொல்லியிருந்தீங்க, உங்களோட விஷன் சொல்லியிருந்தீங்க. அதில் இப்போ என்னென்னலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க? இன்னும் உங்களோட எதிர்கால திட்டம் என்ன? கண்டிப்பாக நாங்கள் லாஸ்ட் டைம் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா பன்னீர் அண்ட் கீ ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். கீ வந்து நம்ம முன்னாடியே பண்ணிட்டு இருந்தோம், பட் அந்த அளவுக்கு வால்யூம் பண்ணுறதில்ல. பட் இப்போ வந்து எப்போவுமே அவைலபிளாக வந்து கீ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம வந்து ஹனி சேல் பண்ணுறோம் அண்ட் மரச்செக்கு ஆயில் சேல் பண்ணுறோம். அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த 1500 டேஸ் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்களோட லாங் டைம் பிளான் ஆக்சுவலி என்னென்னா வந்து ஹாப்பி எண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எக் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஹாப்பி எண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த மென்டார், ஒரு வெல்விஷர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப ஒரு யூனிக்கான ஆள். இந்தியாவிலேயே வந்து சர்டிஃபைட் ஃப்ரீ ரேஞ்ச் ஒமேகா 3 ரிச் எக். இது வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாமல் ரொம்ப வந்து நேச்சுரலாக வந்து க்ரோ பண்ணுறாங்க. இந்த ஹியூமனி சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க உழவர் பூமியோட கோ பிராண்டிங்க்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களோட தாட்ஸும் நம்ம தாட்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உழவர் பூமியோட கோ பிராண்டிங்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இதை லான்ச் பண்ணியிருக்கோம் சென்னையில். ஸோ சென்னையில் ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாலையும் அவைலபிளாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பண்ணிருக்க மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ வந்து மில்க் வாங்குற கஸ்டமர்ஸ் அவங்களோட ஆப்லேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். ஸோ மற்றவங்க வாங்கணும்னா வாங்க முடியாது, எதற்காக மற்றவங்களுக்கு கிடைக்காதுன்ற சொல்லிட்டு என்னன்னா நம்ம பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மில்காக இருக்கட்டும் மற்ற ப்ராடக்டாக இருக்கட்டும் இதில் வந்து டெலிவரி நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாமல் லோ காஸ்ட் டெலிவரி மாடல் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், லோ மார்ஜின் ரேட்டில். அப்படிங்கிறப்ப நம்ம தனியாக வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறப்ப அதில் மினிமம் ஆர்டர் வேல்யூ செட் பண்ண வேண்டியிருக்கும், டெலிவரி ஃபீ வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நம்ம அதை பண்ணலை. மில்க் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கூடிய விரைவில் நம்ம வெப் ஆர்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அது மூலிமா வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து மற்றவங்களும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதல் பதிவை பார்க்காம இந்த பதிவை பார்க்குற ஒரு சிலர் பார்க்கலாம். ஸோ அவங்கள பார்க்குறவங்களுக்காக உங்களுடைய உழவர் பூமி பாலாக இருக்கட்டும் மற்ற ப்ராடக்டாக இருக்கட்டும் எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க, இதை வாங்கினா எந்தெந்த முறைகளில் வாங்கலாம்? கண்டிப்பாக இப்போ உழவர் பூமி வந்து இப்போ நீங்கள் மில்க் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டில் உழவர் பூமி அப்படின்னு வெப்சைட்லேயும் நீங்கள் போய் சாம்பிள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறோன்னா நீங்கள் சாம்பிள் ரெக்வஸ்ட் ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் சாம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் கஸ்டமராக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து லாகின் பண்ணி அதர் ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போதைக்கு மில்க் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் இது வேலட் ரீசார்ஜ் தான். நீங்கள் ஆப்பில் ரீசார்ஜ் பண்ணி ஆப்பில் மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ சென்னையில் எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க? இப்போ சென்னையில் இருக்குன்னா என்னால் எது வரைக்கும் இருந்தால் நான் வாங்கிக்க முடியும்? நம்ம லாஸ்ட் வீடியோ பண்ணுறப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40% to 50% சென்னை தான் கவர் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறமா நமக்கு நிறைய டீலர்ஸ் வந்து ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. இப்போ ரைட் ஃப்ரம் நம்ம குடுவாஞ்சேரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அண்ட் டுவர்ட்ஸ் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டையார்பேட்டை வியாசர்பாடி வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஈசிஆர் ஓஎம்ஆர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் வந்து நம்ம ஈசிஆர் ஓஎம்ஆர் வரைக்கும் சப்ளை பண்ணுறோம். டில் வந்து கேளம்பாக்கம். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே என்டையர் சென்னை வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். மார்னிங் எந்த டைம் கஸ்டமர்ஸ்க்கு போய் பால் சேரும், ஈவினிங் எத்தனை மணிக்கு போய் சேரும் தோராயமா? நமக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் டெலிவரிஸ் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. சில ஏரியாஸில் மட்டும் டீலர்ஸ் வந்து கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது மார்னிங் டெலிவரி மட்டும்தான். பிஃபோர் 7-7:30 மேக்ஸிமம். இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், ஏன்னா டெலிவரிங்கிறது ரியல் டைம் ஒர்க்கு. ஸோ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்குள்ளே உங்களுக்கு பால் வந்து டெலிவரி ஆகிடும். அது மேக்ஸிமம் டைம் தான். சில கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து
6:30க்கு முன்னாடியே கூட உங்களுக்கு மில்க் வந்துடும். ஓகே. அண்ட் இந்த வீடியோ வந்து நான் யூஸ் பண்ணி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வந்து கோவிட் டைமில் நம்மளாவே வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம் வெளியில் போகிறதுக்கு. ஏன்னா நம்ம ஒருத்தவங்க 2 பேர் தான் மீட் பண்ணுவோம், அதுக்கே நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். பட் டெலிவரி பாய்ஸ் அப்படிங்கிறவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்லாருமே எஜுகேட்டட் பீப்புள், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, இது ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக தான் பண்ணுறாங்க அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக. எல்லாருமே வந்து ஒரு அவங்களோட சேஃப்டி அப்படிங்கிறத தவிர்த்து ஒரு பொருளை கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த டெலிவரி பாய்ஸ் அண்ட் மற்ற ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எல்லாரோட அவங்க எல்லாரையுமே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம், அவங்கள விஷ் பண்ணுவோம். ஓகே வெற்றி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. டெலிவரி பாய்ஸோட இம்பார்ட்டன்ஸ், அவங்களோட ஹெல்த்தையும் பார்க்காம வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. உங்களுடைய போன பதிவை நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பீங்க. ஒருவேளை அந்த பதிவை பார்க்காதவங்க உங்களுடைய உழவர் பூமி பால் எப்படி நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து பாட்லிங் பண்ணி கஸ்டமர் பிளேஸ் போகிற வரைக்கும் ரொம்ப தெளிவாக எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம போன பதிவில் பதிவு பண்ணியிருக்கிறோம். நேரில் இந்த பதிவை பார்க்குறவங்க அதை பார்க்கலன்னா போய் பார்த்தாங்கன்னா உங்களுடைய உற்பத்தி முறை தெளிவாக தெரியும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் நான் கொடுத்துட்றேன், பார்ப்பாங்க. நம்ம கூடிய விரைவில் ஒரு வருடம் கழித்து இல்லை 2 வருடம் கழித்து உழவர் பூமி அடுத்து எந்த அளவில் போயிருக்கிறத பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி திரு வெற்றி. அடுத்த தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.